அவரை நோக்கி இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் விசேஷமான நாள். உலகம் முழுதும் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்மஸ் என்கிறதான பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகிற ஒரு மாதம். தேவன் நமக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்லுகிறதை விட தேவன் எனக்காக பிறந்தார் என்று சொல்லுகிறது தான் சால சிறந்தது. இந்த காலை வேளையில் 11 மாதங்கள் நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூட இந்த 12ஆம் மாதத்திலே தற்பரிசோதனை செய்து உபவாசித்து குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நம்முடைய நிறை குறைகளை நாமே கண்டுபிடித்து குறைகளை நிறைவாக்கி கொள்ளுவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த உபவாச நாட்களை ஜெப நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகி விடுகிறோம். சில சமயத்தில் குழந்தைகள் வேண்டாம் நம்ம மட்டும் ஜெபிக்கலாம் சொல்லுவாங்க. சிலர் வீட்டுக்காரர் எழுப்ப வேண்டாம் நம்ம மட்டும் ஜெபிக்கலாம் அப்படின்வாங்க. சில வீட்டையா என்ன பண்ணுவாங்க, தூங்கட்டும் வீட்டம்மா நம்ம ஜெபிக்கலான்வாங்க. அப்படி இல்லை, சாப்பிடக்குள்ளே எல்லாரும் எழுப்புறது போல், ஊருக்கு போகிறதுக்கு எல்லாரும் எழுப்புறது போல் எல்லாம் சேர்ந்து ஜெபியுங்கள். 2026 மிகப்பெரிய நன்மைகளின் ஆண்டாக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு தியானிப்பதற்காக தேவன் நமக்கு தந்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? சேனைகளின் கர்த்தர், அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் ஆமென். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். In that day shall the Lord of hosts be for a crown of glory and for a diadem of beauty unto the rescue of his people. மீதியான ஜனத்திற்கு அக்காலத்திலே. யாருக்கு? மீதியான ஜனத்திற்கு. எந்த காலத்திலே? அக்காலத்திலே. இது ஹிஸ்டாரிக்கலாக போனோம்னா மில்லினியத்தை குறிக்குது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த சூழ்நிலையை கொஞ்சம், இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ தான் அந்த அதிகாரத்துக்குள்ளே போய் நீங்கள் ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இது என்னன்னு சொன்னாக்கா, இந்த யூதா இஸ்ரவேல்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்றும் யூதாவும் பென்யமீனும் சேர்ந்தது யூதா என்றும் அழைக்கப்படும். 2 கோத்திரத்துக்கு ஒரு கண்ட்ரி, 10 கோத்திரத்துக்கு ஒரு கண்ட்ரி, இப்படியாக பிரித்து இருந்ததான யூதா இஸ்ரவேல் என்கிறதான அந்த இடத்திலே யூதாவுக்கு ஒரு அரசன் இருப்பான், இஸ்ரவேலுக்கு ஒரு அரசன் இருப்பான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த யூதா அரசன் இஸ்ரவேலையும் சீரியாவையும் அழிப்பதற்காக அசிரியா ராஜாவினிடத்தில் உதவி கேட்பான். இதை கேள்விப்பட்டதான இஸ்ரவேலின் ராஜா எகிப்து நாட்டு அரசனிடத்திலே உதவி கேட்பான். இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் அழிச்சிக்கிறதுக்கு ஃபாரின் பவரை தேடிக்கொண்டு இருந்த பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, நீங்கள் 2 பேரும் அந்நிய சக்தியை நம்பி தேசத்தை காப்பாற்றுவதற்கும் ஒருத்தரவத்தை அழிப்பதற்கும் எடுக்கிற இந்த முயற்சி தேவனுடைய பார்வையிலே பாவமானது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார்.
Don't depend on foreign powers, depend upon God. Have faith in God. அப்படின்றது தான் இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருள். தேவனை நம்ப வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்நிய சக்திகளை, மனிதர்களை, வல்லரசுகளை நம்பக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி. இந்த செய்தியை எப்படி சொல்றாருன்னா கண்டனம் பண்ணி ஆரம்பிக்கிறார். எப்பிராயிமேன் குறிக்கிறத, the population is more than other tribes, so the Bible calls Ephraim. இஸ்ரவேலை ஈப்ராயிம்னு கூப்பிடுறாரு. ஜனம் பிரித்தவர்கள் எப்பிராயிமர். ஆகவே அந்த வசனம் 1ஆம் வசனம் எப்பிராயிமின் பெருமையான கிரீடத்திற்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அது இஸ்ரவேலை குறிக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் கடுமையான வார்த்தைகளை தேவன் ஏசாயா மூலமாக சொல்லியிருப்பார். அந்த முடிவில் ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதையும் சொல்லி முடிச்சிருப்பார். இதுக்கு இடையில் ஒரு சாபங்களையும் கடுமையான எச்சரிப்புகளையும் கொடுக்கிற இந்த அதிகாரத்தில் அக்காலத்திலே அப்படின்னா இவங்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு போவாங்க, அசிரியர்கள் வந்து பிடிப்பாங்க, அழிப்பாங்க என்ற தீர்க்க தரிசனம் உள்ளே இருக்குது. அதன் மத்தியிலே அக்காலத்திலே மீந்தவர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? அந்நிய சக்தியை நம்பாதவர்களுக்கு, தேவனை மட்டும் நம்புகிறவர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ப்ராமிஸ் கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் அக்காலத்திலே மீதியானவர்களுக்கு வாசிங்களேன். அக்காலத்திலே தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாக இருப்பார். யாருக்குன்னா எல்லாரும் மனிதர்களை நம்ப போகிறாங்க. இதில் சொல்ல போனால் அரசர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் மற்றவர்களை நம்பி பெரும் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. அது என்னன்னா நேச்சுரலாகவும் அப்படி இருக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் மற்ற அந்நிய சக்திகள் தான் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை என்ற வெறியில் இருந்தாங்க. அதை தான் கண்டம் பண்ணி பேசுகிறாரு இந்த அதிகாரத்தில். தான் தீர்க்க தரிசனம் இதில் சொல்லியிருக்கிறது. இவைகளின் நடுவில் இந்த சிந்தனை இல்லாத சிறு கூட்டமான கொஞ்சம் மக்கள் கர்த்தர் தான் இந்த தேசத்தை காப்பாற்றணும், கர்த்தர் தான் நமக்கு எல்லாம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு போதுமானது அப்படின்னு சார்ந்தவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த 5ஆம் வசனம். அவர்கள்லாம் எதை சார்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றவைகளை. இவர்களை யாரை சார்ந்து கொள்ளலாம்? கர்த்தரை சார்ந்து கொள்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாரா? மகிழ்ச்சியின் மகிமையின் கிரீடமாயிருப்பார். ஹல்லேலூயா. crown of glory. இவங்க பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க அல்ல, தேவனை சார்ந்து கொண்ட ரொம்ப சிறுமியானவங்க, கைவிடப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ இந்த பின்னணியத்தில் இந்த வசனம் நமக்கு என்னன்னா, ஒரு மகிமையின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடங்களை குறித்து சொல்லும்பொழுது ஆவிக்குரிய 5 கிரீடங்கள் இருக்கு. ஆனால் பூமியிலே கிரீடம் இருக்கிறது. கிரீடம் என்று சொன்னால் மற்றவர்களால் வரும் ஒரு புகழ்ச்சி, மற்றவர்களால் வரும் கௌரவம், இதை தான் கிரீடமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 2 வசனத்தை உங்களுக்கு கிரீடத்தை குறித்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு ஊழியனாக கிரீடம் நமக்கு இந்த பூமியில் இருக்குன்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னால், மக்கள் தேவனுக்குள் வளருவது தான் ஊழியருக்கு கிரீடம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எவ்வளவு வர்ணனை பாருங்க, அழகான வர்ணனை விசுவாசிகளை குறித்து. எங்கிருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையில் இருந்துட்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எனக்கு பிரியமானவங்க நீங்க தான்,
எனக்கு வாஞ்சையுள்ள சகோதரர், எனக்கு எதானாக்கா வாஞ்சையாக வந்து உதவி செய்கிற சகோதரன் நீங்கள் தான், எனக்கு சந்தோஷம் நீங்கள் தான், எனக்கு கிரீடம் நீங்கள் தான், எனக்கு பிரியம் நீங்கள் தான். இந்த மாதிரியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஊழியருக்கு கிரீடம் யாருன்னா அந்த சபையினுடைய மக்கள் தான் கிரீடம். அவங்க இந்த 4-5 விஷயத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது அதுதான் கிரீடம். இந்த கிரீடம் பூமியிலே அனுபவிக்க வேண்டிய கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறோம். ஆனால் கொஞ்சம் பேர் அப்படி பிரியம் இல்லாமல் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இந்த காலத்தில் திருச்சபையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களும் கிரீடமாக மாறுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது பூமியிலே இன்னொரு கிரீடம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கு. பூமிக்குரிய கிரீடம் ஒரு கணவனுக்கு எது என்று சொன்னால் மனைவியால் புகழப்படுவது தான் கிரீடம். இங்கே தான் சொல்லியிருக்கு, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க அம்மாமார்கள். வாழ்க்கையில் குறைகள் வரும், நிறைகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணையை உயர்வாக பேசி கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவது தான் உங்கள் கணவருக்கு கிரீடமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம். என்னன்னு சொன்னாக்கா இந்த 2 வசனத்தை போதும். விசுவாசிகள் குடும்பங்கள், குடும்பத்தை பற்றி பேசுவோம். இந்த மாதத்தில் தற்பரிசோதனை குறித்து பேசுவோம். எதெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசுவோம். கிரீடங்கள் அவசியமான ஒன்று, பூமியிலேயும் அவசியமானது, பரலோகத்திலேயும் அவசியமானது. அல்லேலூயா. இங்கே இந்த கிரீடம் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதுறாருன்னு சொன்னால், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி, கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு, உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு பிடிச்சுக்கோ, விட்டுறாத. இந்த பூமியிலே 3 கிரீடங்கள் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் 5 கிரீடங்களை வைத்திருக்கிறார். இந்த கிரீடங்கள் மற்றவர்களால் நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. யாருமே தற்சார்புடையவர்கள் கிடையாது, பிறர் சார்புடையவர்கள் தான் நாம். இப்போ எனக்கு கிரீடம்னா நானே செஞ்சு மேலே வச்சுக்க முடியாது, நீங்கள் தான் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவருக்கு மனைவி தான் கொடுக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைகள் தான் கொடுக்கணும். அந்த கிரீடங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்கிறதான் நிறைவான வாழ்வு. அல்லேலூயா. யாருக்கு தர்றாரு? கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்கிறவர்களுக்கு இதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. உனக்குரிய கிரீடத்தை, உன்மேல் வைத்திருக்கிற அழைப்பை, உன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை, உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு நான் கொடுத்ததை நீ அங்கு வரும் வரைக்கும் இங்கு பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி என்று சொன்னால் இந்த மகிமையின் கிரீடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையின் கிரீடம். இந்த மகிமை எப்படி வருதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி சொல்கிறாரு, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்தேன். பாடுகள் சமயத்தில் பிரியாது இருக்கிற உறவுகள் தான் மகிமையை கொடுக்கிறவர்கள். நம்ம பாடுகள் ஊழியருக்கு வரும்பொழுது விசுவாசிகள் நின்று
ஊழியருக்காக ஜெபித்து ஊழியரை பற்றி மேன்மையாக பேசி அவர்களை பாராட்டுறீங்க பாருங்க, அதான் மகிமையான கிரீடம் தலையிலே பூக்கும். கிரீடம் எல்லாம் பிறரால் வரக்கூடியது. தேவன் நம்முடைய உழைப்பை சார்ந்து நம் வாழ்கிற வாழ்க்கையை வைத்து மேலே பரலோகத்தில் கொடுக்கிறார். ஆனால் பூமியிலே பிறரால் கிரீடங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரகசியங்களை காக்கிறவர்கள் தான் மகிமையின் கிரீடத்தை பிறருக்கு தருவார்கள். சீக்ரெட் கீப்பர்ஸ். இந்த உலகத்திலே ரகசியம் என்றது ரகசியமாக வைக்கப்படலைன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியும் தாக்கப்பட்டு அழிக்கப்படும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Proverbs chapter 20 verse 19. தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுவாங்க, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மனசு திறந்து கொட்டிடுவாங்க. சிலர் நான் மனசில் எதையுமே வைக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவர்கள் ரகசியங்களை உடைக்கிறவர்கள். என்ன சொல்லியிருக்கு? தூற்றி கொண்டு திரிகிறவன் அப்படின்னா, இந்த தூற்றி கொண்டு திரிகிறவர்கள் தங்களை குறித்து தூற்ற மாட்டாங்க, பிறரை குறித்து தூற்றுவார்கள். தூஷணமாய் பேசுவார்கள், அவதூறாய் பேசுவார்கள், ரொம்ப தரக்குறைவாய் பேசுவார்கள். தூற்றி கொண்டு திரிகிறவன் எதை வெளிப்படுத்துகிறானா? ஒருத்தனை சாதாரணமாக கேட்டு பாருங்க, அவன் விஷயத்த சொல்ல மாட்டான். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கணுன்னா அவன் குடிகாரனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அந்த என்னது ஆல்கஹாலை வாங்கி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா எதெல்லாம் சொல்லிடுவான், மனசு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவான். கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி ஆல்கஹால் உள்ளார போகாமல் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறதுனால தான் அநேக கட்டமைப்புகள் உடைந்து நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு சேஃப்டி யார் தெரியுமா? உங்களை பற்றி மேன்மையாக புகழ்ச்சியாக சொல்கிறவர் தான் உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்குறாங்க, மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரகசியத்தை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறருடைய ரகசியங்களை காக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ரகசியங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது. பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்பொழுது, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக எண்ணி என்று தன்னை எண்ணிக்கொள்ள கடவன். அவர் ரகசியங்களை காக்கிறவர்கள். நீங்கள் பேங்க்குக்கு போனால் பாதுகாப்பு பெட்டகம்னு இருக்குது, சேஃப்டி லாக்கர். அதில் யார் என்ன வச்சுருக்காங்கன்னு பேங்க்கு மேனேஜருக்கே தெரியாது. சாவி கொடுப்பாங்க, அவங்க போய் திறந்து அது உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க. பாதுகாப்பு பெட்டகம். உங்களிடத்திலே உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் குழந்தைகளை குறித்து, திருச்சபையை குறித்து, உங்களுடைய பர்சனலை குறித்து ரகசியங்களை காக்கிறவர்களை நீங்கள் 100% நம்பலாம். அதற்காக தான் ஊழியக்காரர் என்னன்னு சொல்லியிருக்கு, ரகசியங்களின் உக்கிரானக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த முழு அந்த வசனத்தை வாசிங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஏன் இன்றைக்கு விசுவாச மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்கன்னா, ஐயா கிட்ட சொன்னால், அம்மா கிட்ட சொன்னால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, ஜெபிப்பாங்க, நம்ம காரியம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லுகிறார்கள். அதே போல தான் நீங்கள் பிறருடைய காரியத்தையும்
பாதுகாக்க வேண்டும். விசுவாசிகளுக்கும் அந்த கேரக்டர் வரணும். விசுவாசிகளும் அந்த கேரக்டரில் கட்டப்பட வேண்டும். விசுவாசிகளும் அப்படி வளர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. இது ஒரு ஞானத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் நாட்கள் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி இருந்தால் ஆண்டவர் வருகையில் விசுவாசிகள் ஊழியருக்கு கிரீடமாய் இருப்பார்கள், மனைவி கணவனுக்கு கிரீடமாய் இருப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாய் இருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 2 verse 19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா? அல்லேலூயா. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சி நீங்கள் தான். காலையில் கூட ஏஞ்சி ஜெபத்தில் உட்காரும்போது நினச்சேன், நம்ம சபைக்குள்ளே வர ஒருத்தரை கூட நம்ம இழந்துடக்கூடாது. எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு போகணும், எல்லாரையும் பரலோகத்தில் சந்திக்கணும். இங்கே எங்கெல்லாம் யாரெல்லாம் சந்திக்க போகிறோமோ எல்லாரையும் அங்கே சந்திக்கணுன்ற ஒரு கனத்த இருதயத்தோடு தான் இந்த ஃபுல்பீட்டில் நின்றுட்டுருக்கேன். இதைத்தான் நாங்கள் 33 ஆண்டுகளாக செய்துட்ருக்கிறோம். இனிமேல் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்னை பாதிக்கிறதுக்காக பேசுகிறாரு, எனக்காக தான் பேசுகிறாரு. என்னை குத்துதுன்னா உங்ககிட்ட இந்த குறை இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து போட்டு அழித்து போட்டுருங்க. அது அப்படியே சாம்பலாகி அந்த குறையுள்ள கிரியைகள் அழிக்கப்படட்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை தற்போரசனை செய்து நீங்கள் மாற வேண்டியதை நீங்கள் மாற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாரை மாற்ற வேண்டுமோ அவர்களை அவர் மாற்றுவார். ஒருவரையும் இழந்து போகக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்திருக்க ஒவ்வொருவரும் மேலே பரலோகத்தில் போய் அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று எமில் ஜெபசிங்க பாடியிருக்கார். இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார் துதியுங்கள். என்ன பாட்டுது? இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார்கள் துதியுங்கள். விசுவாசத்தில் ஐயா பாடிட்டு போயிருக்கார். நம்ம எப்படி பண்ணோம்? வெள்ளக்கோயில் சபையார் பரலோகத்தை நிரப்புவார் துதிகள் பாடணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். காசு நாம் தான் கட்டுவோம், ஆப்ரேஷன் அவங்க தான் பண்ணுவாங்க, வலி நமக்கு தான் வரும், ஆனால் காசு நம்ம தான் கொடுக்கணும். ஆனால் எடுக்க வேண்டியதை எடுத்தால் தான் தையலை போட்டு ரெடி பண்ணி அப்புறம் நார்மலாக நடமாட முடியும். எனக்கும் இதான் வசனம், உங்களுக்கு இதான் வசனம். கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக நியாயம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்ருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரகசியங்களை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருளில் இருந்து விலகி வாழ வேண்டும். இருட்டோடு இணைந்து வாழக்கூடாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்கள். 2 கொரிந்தியர் 6:14. எடுத்தவர்கள் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே போய் மாட்டிக்காதீங்க. பிஸ்னஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்னது?
பங்கு கிடையாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட தேவஜனங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் இப்படி தான் இணைக்கப்பட வேண்டும், எதிர்ப்புறமாக இணைக்கப்படக்கூடாது. நிறைய பிஸ்னஸ் விழுந்து போகிறதுக்கு காரணமே இந்த பைபிளில் சொல்லியிருக்க அந்த பார்ட்னர்ஷிப் சரியில்லாமலாம் விழுந்துடும். சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுக்கு ரகசியம் காக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கிங்ஸ் 20ஆம் அதிகாரம், சாப்டர் 20. அதில் ஒரு விஷயம் நடக்கும். எசேக்கியேல் ராஜா ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். என்னென்னா, எசேக்கியேல் ராஜா ஒரு பெரிய வாழ்நாள் எக்ஸ்டென்ஷனை பெறுவார். அது பெற்ற பிறகு நடக்கிறதான ஒரு விஷயம் 14லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 13லேருந்து. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஒரு நாட்டினுடைய ஆயுத கிடங்குகள், ஆயுத வகைகள், பொக்கிஷங்கள், சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே திறந்து காமிச்சிட்டார். யாருக்கு? அந்நிய அரசனுக்கு, அந்நிய நாட்டு அரசனுக்கு. என்னென்னா, அவன் சுகமாய் வந்துட்டான், 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவனை பார்க்கறதுக்காக வர 12ஆம் வசனத்தை கவனிங்க. அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய பெரோதாபாலாதான் என்னும் பாபிலோனிய ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். கிஃப்ட் கொடுக்குறான், லெட்டர் எழுதுறான். அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? மயங்கிட்டான். அல்லேலூயா. வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க ஒரு நாட்டுக்குன்னு சொன்னால் அவங்கள சந்திக்கிற இடம் இருக்கும், அதோடு சந்தித்து அவங்கள அனுப்பி விட்ருவாங்க, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு சொந்த நாட்டு இராணுவ தளபதி தான் சொந்த நாட்டு இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடத்திற்கு எல்லாம் போய் அதை பார்க்கறது போல் எல்லாத்தையும் காண்பிச்சிட்டார். இதில் சொல்லியிருக்க என்ன தெரியுமா? அவன் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தின் ரகசியங்களை நீங்கள் காப்பாற்றலைன்னா, எல்லாத்தையும் மனசு திறந்து சொல்கிறீங்கன்னா எல்லாமே அழிக்கப்பட்டுரும். நல்லா கவனிச்சிங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷ சாலைகளில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டான், நாட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஏசையா இவன் உயிரை காப்பாற்றி ஜபம் பண்ணி 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு எதிரியை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டான். நிறைய பேருக்கு பாருங்கள், நம்ம நன்மை செய்வோம், நன்றியே இருக்காது, நமக்கு தீமை செய்வாங்க. அப்படி தான் உலகம். இப்போ செய்யும் பொழுது என்ன செஞ்சுருக்கணும்? ஏசியா கிட்ட கேட்டிருக்கணும். வெளிநாட்டிலேருந்து ஒரு அரசன் வரான், நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி அவனை நடத்தணும், எப்படி அனுப்பணுன்ற மெனுவை கேட்டிருக்கணும், ப்ரோக்ராம் ஷெடியூலில் கேட்டிருக்கணும். இவன் எதையுமே கேட்கல. தன்னுக்காக ஜெபித்து சுகத்தை கொடுத்து 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ண ராஜாவை, தீர்க்கதரிசியை மறந்துட்டான். எப்போவுமே நன்றதை உங்களை நடத்துறவங்களும் நீங்கள் மறந்தீங்கன்னா எதிரி ஈஸியாக உங்களை தாக்கிடுவான். மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும், கடுமையான சூழ்நிலையும் ஒரு வார்த்தை கேட்கணும் பாஸ்டர், மறந்துடவே கூடாது. இங்கே கீழே நடுங்க. சரி, அப்பொழுது ஏசையா 16ங்களுங்க. அப்பொழுது ஏசையா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ அதெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும், அதையெல்லாம் பிடுங்கப்பட்டுவிடும்.
இன்றைக்கி நிறைய பேர் பொருளாதாரத்தில் வளர்ந்த பிறகு ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, அப்படி இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, முடிஞ்சு வச்சு எல்லாமே காலி. உள்ளதை உள்ளதுன்று இல்லது இல்லதுன்னா அக்கௌண்ட்ஸை குறித்து சொல்லியிருக்கிற வசனம் அது. ஒரு அக்கௌண்ட் கணக்கு எழுதுறான்னா உள்ளதை உள்ளபடியே எழுதணும். 105 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா 105 ரூபான்னு எழுதணும். அங்கே 150 ரூபான்னு எழுதக்கூடாது. அதுதான் உள்ளதை உள்ளதுன்று இல்லது இல்லதுன்னு சொல்லணுமே தவிர அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அதில் செவுத்தில் லாபம்னு போட்டு வச்சுருப்பாங்க, நோட்டில் நஷ்டன்னு கணக்கு காட்டுவாங்க. அங்கே குறிக்கப்படுற வசனத்தை தூக்கி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அது ஃபினான்ஸை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இங்கே என்னென்னா, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஸ்ட்ராங்காக கட்டி எழுப்பப்படணும்னா, மற்றவர்களால் தாக்கி அழிக்கப்படாமல் இருக்கணும். we must keep all things in secret. ரகசியமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாதுகாக்க நமக்கு தெரிய வேண்டும். நீர் பெறப்போகிற 18 வசனம், உமது சந்தானமாகிய உமது குமார்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர் பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது நடந்துச்சானா? நடந்தது. அல்லேலூயா. எதை காக்க வேண்டும் விசுவாசிகள்? ரகசியங்களை காக்க வேண்டும். சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட தான் சொல்லணும்? சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட தான் சொல்லணும்? ஊழியர் இடத்துல தான் சொல்லணும். என்கிட்டயும் ரகசியம் காத்துறாதீங்க, அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியாது, எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாது. சில பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும், பிரச்சனை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க ஜோம், நானும் ஜோம் பண்ணுவேன். சில கேசஸ்லாம் பார்த்துருக்கேன், பார்த்தா பவுன்ஸ் ஆகும். என்னடா பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் பிரச்சனையை கண்டுபிடிச்சி ஜோம் பண்ணி கண்டுபிடிச்சி கேட்டோம்னா ஆமான்னுவாங்க. ஏங்க சொல்லலைனாக்கா, நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்க, நீங்கள் சொன்னால் கோவப்படுவீங்க, நீங்கள் சொன்னால் திட்டுவீங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரு. ப்ராப்ளம் சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியதை கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுகிற ஒரு மாணவர் மாதிரி, பரீட்சை எழுதி பேப்பர் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எங்கே தப்பு இருக்குது அங்கே ஒரு ரவுண்டு போடுவாங்க, எங்கே புள்ளி கம்மா வைக்கல ஃபங்க்ஷன் அங்கே ஒரு ரவுண்டு போடுவாங்க, எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு கோடு போடுவாங்க, மார்க்கை குறைச்சி தான் போடுவாங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்யறதுக்காக தான் ஊழியரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னென்னா, திருச்சபை என்னென்னா நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அட்வான்ஸாக சில விஷயத்தை ஆண்டவர் இந்த விஷயத்திலே சொல்லிக் கொடுக்குறாரு. இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டாரா, அதே மாதிரி நடந்துச்சானா நடந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கிரீடங்களாய் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கிரீடங்களை உண்டு பண்ணி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள், ஏசாயா 28:5 வாசிங்க. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு என்ன கிரீடமாக இருப்பாரா? மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாக இருப்பார். அதுக்கு கீழே 6 வசனத்தை கவனிங்க. நியாயம் விசாரிக்க உட்கார்க்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுக்கு பராக்கிரமமாக இருப்பார். யுத்தத்தை உங்களுக்கு விரோதமாக வரணும்னா அவன் திருப்பி அவன் வாசலுக்கு அனுப்பிச்சி விட்டுருவார். இதை யார் செய்வான்னு போட்டிருக்காருன்னா 29, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ளவர். இந்த 2-3 வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட். சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட். நம்பிக்கையே கிடையாது, எல்லாரையும் பிடிச்சிட்டு போக போகிறாங்க. இந்த நாடு அசிரியருக்கு சிறையாக்கப்பட போகிறது. அதன் மத்தியில் கர்த்தரை மட்டும் நம்புகிறவர்களுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வு வருது. அதுதான் அக்காலத்திலே இந்த மீதியான கொஞ்ச ஜனம் நாம தான். அது நமக்காக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த
அசிரியர்கள் 2700 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கிமு 600லேருந்து 700 வரைக்கும் நடந்த யுத்தத்தில் வடக்கு இஸ்ரவேலையும் தெற்கு தேசத்தையும் தாக்கும் பொழுது அங்கிருந்து இஸ்ரவேல் நாட்டிலிருந்து அசிரியர்கள் தாக்கப்படும் பொழுது அவர்கள் புலம்பெயர்ந்து வடகிழக்கு பகுதியில் மணிப்பூரில் வந்து தங்கினார்கள். 2700 வருஷமாக மணிப்பூரில் இருக்க பழங்குடியினர்கள் தாவீது நட்சத்திரத்தை போட்டு அவர்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு இஸ்ரேல் நாடு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவர்களும் எங்களுடைய ரத்தம் என்று சொல்லி அவர்களை மீண்டும் இஸ்ரேலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவர்கள் எபிராயிம் கோத்திரத்தார் என்று சொல்லுகிறார்கள். சரித்திரத்தில் படித்ததை சொல்கிறேன். இப்போ 2700 வருஷத்துக்கு முன்னாடி அசிரியர்கள் இஸ்ரவேலை தாக்கின பொழுது அந்த எப்ராஹிமை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கு. அந்த எப்ராஹிம் கோத்திரம் வந்து தங்கி 2700 வருஷம் மணிப்பூரில் பழங்குடியினராக மாறி போயிட்டாருங்க. அவங்க டிஎன் டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இந்திய அரசுக்கிட்ட இருந்து கேட்டு அவங்களை திரும்பவும் இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறதா இல்லையா? 2700 வருஷம் கழித்து வாக்குத்தத்தம் நிறைவேறுதுங்க. பல லட்சம் செலவு பண்ணி இவங்களெல்லாம் அங்கே கொண்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க. கொஞ்சம் மீதியான ஜனத்திற்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தோம்னா, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தது, கர்த்தருக்குள் ஹோல்டு பண்ணியிருந்தா, சூழ்நிலை கடுமையாக இருந்தாலும் கொஞ்சம் பலத்தை வச்சு கொஞ்சம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, மகிமையின் கிரீடமாக நான் அவர்களுக்கு இருப்பேன். உங்களுக்கு ஆண்டவர் மகிமையின் கிரீடமாக இருப்பார். இந்த காலத்தில் அக்காலன்றது இஸ்ரவேலுக்கு எந்த காலமாக சொல்லியிருக்கலாம், அந்த அக்காலன்றது நமக்கு இக்காலம்தான். இக்காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்யும்பொழுது, மாற்ற வேண்டியதை மாற்றும்பொழுது, செய்ய வேண்டிய மாற்றங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையின் கிரீடமாக நமக்கு இருப்பார். பெருமையின் கிரீடம் உள்ளவர்கள் அழிக்கப்படுவார்கள். மகிமையின் கிரீடமாக கர்த்தர் நமக்கு இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். சகோதரர் ஜான் பிரபு வந்து நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று கூட, முடிந்தவர்கள் அந்த எழுந்து நின்று கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேலே வந்துருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓரபாலாரா ஷபாலாரா கரபமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen, Jesus. Yes, Lord. கர்த்தாவே, எங்களை கிரீடமாய் மாற்ற போகிற அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஒரே ஒரு ஆண்டவரே எதிர்பார்ப்புக்காகத்தான் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இதுவரைக்கும் உம்மோடு கூட இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பரலோகத்திலே தேவன் எங்களுக்கு வாடாத மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே வாடி போகும், எல்லாமே மறைந்து போகும், எல்லாம் மாய்மாலமானது கர்த்தாவே, மாயையானது கர்த்தாவே. உம்முடைய நாமம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், அது எங்களுக்கு வாடாத கிரீடம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஒரு கிரீடமாக எங்களை வைத்து கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை திருச்சபைக்கு ஒரு கிரீடமாய் வைத்திருக்கிறீரே. நன்றி அப்பா. அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே, ஊழியருக்கு விசுவாசிகள் கிரீடம் ஆண்டவரே, கணவருக்கு மனைவிகள் கிரீடம் அப்பா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கிரீடம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ரகசியங்களை காக்கிற கிரீடங்கள், மகிமையான கிரீடங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அலப்பி கொண்டு திரிகாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல், உமக்கு விருப்பம் இல்லாமல், பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் யாரிடத்திலும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரியம் இல்லாமல் கர்த்தாவே சொல்லாதபடிக்கு யாதொன்றை குறித்து சொல்ல வேண்டுமானால் அதை உம்மிடத்திலும்
உம்முடைய ஊழியரிடத்திலும் சொல்லி ஜெபிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா, ஏனென்றால் ஆண்டவரே எவனை விழுங்கலாமோ, எவனை அழிக்கலாமோ, எவனை சிதைக்கலாம் என்று ஆண்டவரே கர்ஜிக்கிற சிங்கம் போல் சத்துரு பல சூழ்நிலைகளிலே சுற்றி திரிகிறான். ஆகையினால் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய எதிர்காலங்களை, தேவன் எங்களுக்கு கொடுத்த திட்டங்களை, தேவன் எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்திலே கர்த்தாவே பத்திரமாய், ஹல்லேலூயா, ஜெபத்தோடும் பயத்தோடும் பத்திரமாய் கர்த்தாவே அதை கர்த்தரிடத்தில் வரும் அளவும் அப்பா, உம்மிடத்தில் வந்து உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கும் அளவும் கரையற்றவர்களும் திரையற்றவர்களுமாய் கர்த்தாவே, ரகசியங்களை காத்தவர்களுமாய் கர்த்தாவே, பிழையற்றவர்களுமாய் கர்த்தா வந்திருக்கத்தக்க இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே எங்களை கிரீடமாய் கர்த்தர் அங்கீகரித்தபடியால், எங்களை சபையை கிரீடமாய் அங்கீகரித்தபடியால், விசுவாசிகளை கிரீடமாய் அங்கீகரித்தபடியால் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய மகிமை சபைக்குள்ளே இறங்கினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல மகிழ்ச்சியின் கிரீடம், இந்த திருச்சபையார் மகிழ்ச்சியின் கிரீடம் அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகளையும் மகிழ்ச்சியின் கிரீடமாய், பலத்தின் கிரீடமாய், வல்லமையின் கிரீடமாய், பிரசன்னத்தின் கிரீடமாய், ஜெபத்தின் கிரீடமாய் இந்த மாசனி மாற்ற போகிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. ஓ 11 மாதங்கள் கர்த்தாவே எங்களை வழி நடத்தின தெய்வமே, இன்றைக்கு கூட அந்நிய காரியங்களை, இன்றைக்கு எங்களோடு கூட நீங்க பேசின அழுத்தமான வார்த்தை, அந்நிய காரியங்கள், அந்நிய மனுஷர்கள், அந்நிய இடத்துல நீ ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. அல்ல விசுவாசி நீ அவிசுவாசிகளிடத்தில் பழகும் போது, பேசும் போது, உட்காரும் போது ஜாக்கிரதையாயிரு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கிரீடம், நீ வல்லமை உள்ளவன், நீ பரிசுத்தமானவன். உன்னுடைய பாதம், உன்னுடைய கை, உன்னுடைய கண்கள், சரீரம் பரிசுத்தமானது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதே என்று எங்களுக்கு சொன்னதுக்காய் நன்றி. இந்த நாளிலே கூட 11 மாதங்கள் தலைமை சபையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு பந்தியில இருந்து அடியேனுக்கு கர்த்தாவே இந்த 12வது மாதத்திலே கூட எங்கள் திருச்சபையிலே நிற்க வைத்து, பேச வைத்து, துதிக்க வைத்து, இன்றைக்கு உம்முடைய வாக்குத்தத்த உண்மையான 2026 வருஷத்திலே தேவன் கொடுக்கிற காரியங்களை ரகசியமாய் ஜெபத்திலே முழங்காலிலே நாங்கள் நின்று தேசத்தின் சத்துருக்களை அழிக்க அளவுக்கு எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய், நல்லமைகளுக்காய் நன்றி அப்பா. தேவன் அப்பா இந்த வெள்ளக்கோயில் இருக்கிற எங்கள் திருத்துவ சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஊழியர் குடும்பத்தை, பாசனமா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தின் ரகசியங்களை தூற்றி திரிகிற, இந்த சபையை பற்றிய கர்த்தாவே தூற்றுகிற சிமேயுகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும் அப்பா. திருச்சபையை குறித்து, குடும்பங்களை குறித்து, எழுப்புதலை குறித்து விரோதமாய் பேசுகிறவர்கள் நிர்மலமாகி போகட்டும் அப்பா. தேவன் எங்கள் சபையை பாதுகாப்பீராக, ஊழியர் குடும்பத்தை பாதுகாப்பீராக. நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் வருகிற நாட்களிலே, புதிய வருஷத்திலே 1000 மடங்கு சபை பெருகத்தக்க, 1000 மடங்கு விசுவாசிகள் பெருகத்தக்க, 1000 மடங்கு கர்த்தாவே ஆராதனைகள் பெருகத்தக்க, சத்தியத்திலே காலூன்றி நிற்கத்தக்க தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. உம்முடைய மகிமை எங்களை தொடட்டும். இந்த புதிய மாசத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் எங்களை தொட்டி உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கினீர். எங்களுக்குள்ளே புதிய வல்லமையை வைத்தீர். எங்களை கர்த்தாவே ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றினீர். எங்கள் சிந்தையை தெளிவித்தீர் அப்பா. இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி. உம்முடைய பந்திய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உங்க நாமம் உயர